வணக்கம். மேற்குறி செய்திகள். புதுச்சேரியில் டெங்கு பரவல் அதிகரித்து வரும் நிலையில் கொசு மருந்து தெளிக்கும் பணிகளை தீவிரப்படுத்துமாறு முதல்வர் ரங்கசாமி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்திட மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து முதல்வர் ரங்கசாமி அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது வணிக வரித்துறை கருத்தரங்கில் நடந்த கூட்டத்தில் டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து முதல்வரிடம் அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். அதிகாரிகள் கருத்தை கேட்ட முதல்வர் டெங்கு காய்ச்சலை தடுக்க அனைத்து நகர மற்றும் கிராம பகுதிகள் முழுவதுமாக தூய்மை பணிகளையும் மருந்து தெளிக்கும் பணியும் தீவிரப்படுத்துமாறு அறிவுறுத்தினார். இந்த கூட்டத்தில் ஆணையர் மற்றும் அரசு செயலர் ராஜு, மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், சுகாதாரத்துறை பொறுப்பு இயக்குநர் செவ்வேல், VCRC விஞ்ஞானி ஸ்ரீராம், சுகாதாரத்துறை சார்பு செயலர் முருகேசன் உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். வளர்ச்சியடைந்த புதுச்சேரியை உருவாக்கிட பாஜக நிர்வாகிகள் அனைவரும் உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட வேண்டும் என்று மாநில தலைவர் செல்வ கணபதி MP கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாரதிய ஜனதா கட்சியில் உறுப்பினர் சேர்க்கை நடந்து வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் பிரதமரின் கனவை நினைவாக்கிட, வளர்ச்சியடைந்த புதுச்சேரியை உருவாக்கிட பாஜக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் அனைவரும் உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். திருப்பதி பிரமோற்சவ விழாவை ஒட்டி புதுவையிலிருந்து திருப்பதிக்கு சிறப்பு PRTC பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோவில் பிரமோற்சவ விழா நாளை 27ஆம் தேதி துவங்கி அக்டோபர் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதற்காக புதுவையிலிருந்து திருப்பதிக்கு PRTC சிறப்பு பேருந்து தினமும் புதுவையிலிருந்து இரவு 9:30 மணிக்கும், அதேபோல் திருப்பதியிலிருந்து தினமும் காலை 8:30 மணிக்கும் புறப்படுகின்றது. இதில் பயணம் செய்யும் பயணிகள் முன்பதிவு கட்டணத்துடன் சேர்த்து ரூபாய் 290 செலுத்த வேண்டும். பயணம் செய்ய விரும்பும் பயணிகள் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள PRTC பயண சீட்டு முன்பதிவு மையத்தில் பெற்றுக் கொள்ளலாம். மேலும் பஸ் இந்தியா செயலி வழியாகவும் முன்பதிவு செய்து கொள்ளலாம். இந்த தகவலை PRTC முன்பதிவு அலுவலக அதிகாரி கூறியுள்ளார். புதுச்சேரியில் தாங்கள் வசிக்கும் வீடு அருகே பள்ளம் தோண்டி ஜீவசமாதி அடையும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த 10க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் குழியிலிருந்து தூக்கி வலுக்கட்டாயமாக தரதரவென இழுத்து சென்று கைது செய்ததால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி அடுத்த அரியாங்குப்பம் செட்டிக்குளம் பகுதியில் 18 வீடுகளை சேர்ந்த பொதுமக்கள் 40 ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் சாலை விரிவாக்கம் பணி நடைபெறவுள்ளதை முன்னிட்டு செட்டிக்குளம் பகுதியில் வசிக்கும் 18 வீடுகளை காலி செய்ய அரியாங்குப்பம் பஞ்சாயத்து அதிகாரிகள் உத்தரவு அளித்து நோட்டீஸும் வழங்கியுள்ளனர். இந்நிலையில் அப்பகுதி மக்கள் தங்களுக்கு உரிய இடத்தை ஒதுக்கி தர வேண்டும், தாங்கள் வசிக்கும் பகுதியில் பின்புறம் உள்ள புறம்போக்கு இடத்தை ஒதுக்கி தர வேண்டும் என பலதரப்பட்ட முறையில் அரசுக்கு மனுவாக கொடுத்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் செட்டிக்குளம் பகுதியில் நாகமுத்து அம்மன் கோவில் அருகே பெரிய அளவில் பள்ளம் தோண்டி சுற்றி மஞ்சள், சிவப்பு கொடி மற்றும் ஜீவசமாதி அடையும் நூதன போராட்டத்தை இன்று காலை நடந்தது. இந்நிலையில் செட்டிக்குளம் பகுதியில் நாகமுத்து அம்மன் கோவில் அருகே பெரிய அளவில் பள்ளம் தோண்டி சுற்றி மஞ்சள், சிவப்பு குங்குமம் கொட்டி ஜீவசமாதி அடையும் நூதன போராட்டத்தை நடத்தினார். இந்த போராட்டத்தில் பெட்ரோல் மற்றும் டீசல், மண்ணெண்ணெய் கேன்களுடன் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த துணை ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மத்தியில் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது அவர்கள் உத்தரவாதம் அளிக்க வேண்டும், அதுவரை கலைந்து போக மாட்டோம் என்று எச்சரிக்கை விடுத்தனர். ஒரு கட்டத்தில் நீங்கள் கலையவில்லை என்றால் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் என்று கூறியவுடன் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தங்கள் கையில் வைத்திருந்த பெட்ரோல், டீசலை மேலே ஊற்றிக் கொண்டனர். இதனை பார்த்த போலீசார் உடனடியாக வயதானவர்கள் என்பதை கூட பார்க்காமல் அனைவரையும் குழியில் இருந்து வலுக்கட்டாயமாக தூக்கி தரதரவென இழுத்து சென்று கைது செய்தனர். அவர்களை கதறி அழுதும் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது. தனது குடும்பத்தினரை தரதரவென இழுத்து சென்று கைது செய்வதை கண்ட பெண் அருகில் உள்ள குளத்தில் விழுந்து தற்கொலைக்கு முயன்றார். அவரையும் போலீசார் மீட்டு அழைத்துச் சென்றனர். இதன் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி விட்டல் சேவா டிரஸ்ட் சார்பில் நடைபெற்ற நாமசாகர் நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். புதுச்சேரி விட்டல் சேவா டிரஸ்ட் சார்பில் நாமசாகர் நிகழ்ச்சி ECR KBS கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது. இரவு 7 மணிக்கு பஜனை, அதனைத் தொடர்ந்து உபன்யாசம் நடைபெற்றது. விட்டல்தாஸ் மகராஜ் உபன்யாசம் செய்தார். இதில் மெர்க்குரி தொலைக்காட்சி உரிமையாளர் பிரகாஷ் அவர்கள் உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்றனர்.
வருகின்ற 29ஆம் தேதி வரை தொடர்ந்து பஜனையும் உபன்யாசமும் நடைபெற உள்ளது. மாலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை உபன்யாசத்தில் பங்கேற்கலாம். அனுமதி இலவசம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட ஒதியம்பட்டியில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட ஒதியம்பட்டு வருவாய் கிராமத்தில் பள்ளிவாசலில் இருந்து கருப்பட்டி வாய்க்கால் கான்கிரீட் சுவர்களுடன் கூடிய வடிகால் வாய்க்கால் அமைக்க பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலமாக ரூபாய் 1 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், தொகுதி திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளரும் பிரபல ரவுடியுமான டி பாபுவை 5 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட சானரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் பாபு என்கிற டி பாபு. பிரபல ரவுடியான இவர் கதிர்காமம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகத்தின் தீவிர ஆதரவாளராக இருந்து வந்தவர். பாபு மீது பல்வேறு காவல் நிலையங்களில் 5க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளது. இந்நிலையில் அவர் ரவுடி தொழிலை கைவிட்டுவிட்டு மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டையில் உள்ள கம்பெனிகளுக்கு டீ கான்ட்ராக்ட் எடுத்து காலை மாலை என இருவேளை அங்குள்ள கம்பெனிகளுக்கு டீ சப்ளை செய்து வந்தார். இந்நிலையில் இன்று மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளுக்கு பைக்கில் சென்று டீ கொடுக்க பாபு சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை பின்தொடர்ந்த 5 பேர் கொண்ட கும்பல் பாபுவை சரமாரியாக வெட்டியது. இதில் தலை சிதைந்து ரத்த வெள்ளத்தில் சாய்ந்த பாபு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த மேட்டுப்பாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடலினை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சானரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ரவுடி ரங்கராஜ் என்பவருக்கும் பாபுவுக்கும் இடையே ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக ரங்கராஜ் தனது கூட்டாளிகளுடன் வெட்டி கொலை செய்திருப்பது தெரியவந்துள்ளது. இதில் தப்பி ஓடிய 5 பேர் கொண்ட கும்பலை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளையார்குப்பம் அணைக்கட்டிலிருந்து செல்லிப்பட்டு பாலம் வரை 48 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் சங்கராபரணி ஆற்றின் வலது கரையில் பிள்ளையார்குப்பம் அணைக்கட்டிலிருந்து செல்லிப்பட்டு பாலம் வரை சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை 48 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளைநிலை பொறியாளர் ஜெயராமன் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சேதராப்பட்டில் புதுப்பிக்கப்பட்ட அரசு கிளை நூலக கட்டிடத்தை அமைச்சர்கள் சாய்ஜே சரவணகுமார், திருமுருகன் உள்ளிட்டோர் கூட்டாக திறந்து வைத்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் புதுப்பிக்கப்பட்ட அரசு கிளை நூலக கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திருமுருகன், தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சரவணகுமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நூலகத்தை கூட்டாக திறந்து வைத்தனர். இதில் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர், அரசு செயலர் நெடுஞ்செழியன், இயக்குநர் கலையபெருமான் மற்றும் தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் பங்கு பெற்றனர். இதில் வேலைவாய்ப்பு வழிகாட்டி புத்தகங்களுக்கான பிரிவு, வலைதள உலாவுதல் பிரிவு, பெண்கள் படிப்பதற்கான புத்தகங்கள், சிறுவர் பிரிவு, பாட புத்தகங்கள், நாவல்கள் மற்றும் சிறுகதை புத்தகங்கள், கணினி வாயிலாக போட்டித் தேர்வு புத்தகங்கள், புத்தகங்களை படிக்கும் வசதி என ஏராளமான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தொண்டமாநத்தம் தீபாவளி அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச மழை அங்கி மற்றும் மிதிவண்டியினை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் வழங்கினார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொண்டமாநத்தம் பகுதியில் இயங்கி வரும் தீபாவளி அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளியில் மழை அங்கி மற்றும் மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டி மற்றும் மழை அங்கியை வழங்கி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் பள்ளியின் தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கு பெற்றனர். போக்குவரத்து விதிமீறலில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட அபராதம் செலுத்தாதவர்கள் மீது நீதிமன்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று புதுச்சேரி போக்குவரத்து தலைமை எஸ்பி செல்வம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி போக்குவரத்து போலீஸ் துறையினரால் பல்வேறு போக்குவரத்து விதிமீறல்களுக்காக கடந்த 2022, 23 மற்றும் 24ஆம் ஆண்டுகளில் போக்குவரத்து விதி மீறியவர்கள் மீது இ-செலான் ஸ்பாட் ஃபைன் இயந்திரம் மூலம் போக்குவரத்து விதிமீறல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதனை ஆன்லைன் மூலம் செலுத்தும்படி அனைவரின் மொபைல்களுக்கு குறுஞ்செய்தியும் அனுப்பப்பட்டது. ஆனால் அவற்றில் பலர் இதுநாள் வரை குறிப்பிடப்பட்ட அபராத தொகையை செலுத்தாமல் உள்ளனர். அவர்கள் அனைவரும் வருகின்ற அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து வருகின்ற 7ஆம் தேதி வரை புதுச்சேரியில் உள்ள சம்பந்தப்பட்ட 4 போக்குவரத்து காவல் நிலையங்களிலோ அல்லது
ஆன்லைன் முறையிலோ செலுத்தலாம் என்றும் அவ்வாறு அபராத தொகை செலுத்தாதவர்கள் மீது நீதிமன்ற நடவடிக்கை மற்றும் அவர்களின் ஓட்டுநர் உரிமம் ரத்து மற்றும் இடைக்கால தடை செய்ய போக்குவரத்து துறைக்கு பரிந்துரைக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறுமிக்கு ஆபாச வீடியோ அனுப்பி மிரட்டல் விடுத்த பிரபல யூடியூபர் மகனை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியை சேர்ந்த 11ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமி ஒருவர் சமூக வலைதளங்களில் ஆர்வமாக இருந்திருக்கிறார். அவருடைய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு அறிமுகமில்லாத புதிய நபரிடமிருந்து ஒரு மெசேஜ் வந்துள்ளது. அதனை அடுத்து இருவரும் மெசேஜ் அனுப்புவது, வீடியோக்களை அனுப்புவதன் மூலமாக நண்பர்களாக பழகியுள்ளனர். பழகிய 15 நாட்களுக்குள் அந்த நபர் சிறுமிக்கு பல்வேறு ஆபாச வீடியோக்கள் மற்றும் அவருடைய அந்தரங்க வீடியோவையும் அனுப்பி வைத்து மிரட்ட துவங்குகிறார். இது தொடர்பாக சிறுமியின் தாயார் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மதுரையை சேர்ந்த பிரபல யூடியூபரான சிக்கா மற்றும் சுமியின் மகன் அஷ்ரப் என்பது தெரியவந்தது. மேலும் ரவுடி பேபி என்று அழைக்கப்படும் திருச்சி சூர்யா இவரின் சித்தி ஆவார். இதனையடுத்து தனிப்படை போலீசார் மதுரை சென்று அஷ்ரப்பை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டதில் பல்வேறு பெண்களுக்கு ஆபாச படம் அனுப்பி மிரட்டியது தெரியவந்தது. இதனையடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வரை காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் சிறுமியின் தாயார் கொடுத்த புகாரின் பேரில் ரவுடி பேபி சூர்யா மற்றும் சிக்கா சுமி உள்ளிட்டோரையும் விசாரிக்க சைபர் கிரைம் போலீசார் முடிவெடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கடந்த சில நாட்களாக புதுவையில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பால் மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனை தடுப்பதற்கு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் திடீரென்று உடல்நலக்குறைவு காரணமாக மூலக்குளத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டது. இதில் அவருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து மருத்துவர்கள் கண்காணிப்பில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியில் தவழும் குழந்தையாக இருந்து வருகிறார் என்று புதுச்சேரி பிஜேபி தலைவர் செல்வ கணபதி விமர்சனம் செய்துள்ளார். இடஒதுக்கீடு குறித்து அவதூறு கருத்துக்களை ராகுல் காந்தி பரப்பி வருவதாக கூறியும் ராகுல் காந்தியை கண்டித்தும் புதுச்சேரி பாஜக ஓபிசி அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இந்திரா காந்தி சிலை சதுக்கம் அருகே நடைபெற்றது. பிஜேபி ஓபிசி அணி தலைவர் நாகராஜன் தலைமையில் நடந்த இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுச்சேரி பிஜேபி தலைவர் செல்வ கணபதி கண்டன உரை நிகழ்த்தினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய செல்வ கணபதி எம்பி, ராகுல் காந்தி வெளிநாடு செல்லும் போதெல்லாம் இடஒதுக்கீடு குறித்து தவறான கருத்துக்களை பரப்பி வருகிறார். காங்கிரஸ் கட்சியில் அவர் தவழும் குழந்தையாகவே இருந்து வருகிறார் என்ன பேசுவது என்று தெரியாமல் அவர் பேசுவதாக கடுமையாக விமர்சனம் செய்தார். தொடர்ந்து போராட்டத்தில் கலந்து கொண்ட 100க்கும் மேற்பட்ட பாஜகவை சேர்ந்த பல்வேறு அணியினர் ராகுல் காந்தியை கண்டித்து கண்டன கோஷங்களை பதிவு செய்தனர். ராஜினாமா செய்